ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். பால்கனியை விரித்து கொண்டிருந்தவனை பார்த்தபடியே பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த நித்யா, பின் என்ன ஐபேட் முழுக்க காதல் பாடல்கள் தான் இருக்கிறது? பாரதியார் கவிதைகளில் கூட காதல் பாடல்கள் இருக்கும் பக்கத்தை தான் படித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன விஷயம் கௌதம் சார் என்று சிரித்தபடி வினவ, நித்யா, நீ எதற்காக இப்போது அறைக்குள் நுழைந்தாய்? அனுமதியற்று வந்ததோடு இல்லாமல் என் பொருட்களை வேறு உபயோகித்து கொண்டிருக்கிறாய். ஐபேடை கொடு இடியட் என்றபடி அருகே வந்தவனின் கைக்குள் சிக்காது, நீங்கள் காரணத்தை சொல்லாமல் நான் தரமாட்டேன் என்று ஓடியவள் டீப்பாயின் மீது மோதி விழப்பார்க்க, ஏய் ஏய் என்று அருகே வந்தவனது பனியனை பற்றி நிமிர்ந்தவள், நல்ல வேளை கீழே விழவில்லை என்று புன்னகைக்க, அவனோ முறைத்தபடி நின்றான். அவனது வெற்று மார்பில் படர்ந்திருந்த சுருள் முடிகளில் முகம் பதிக்க, அவள் கன்னம் துருதுருக்க, அவனது 6 அடி உயரமும் கலைந்து கிடந்த கேசமும் அழுத்தமான விழிகளும் இறுகி கிடந்த இதழ்களும் அவளது ரசனையை தூண்டியது. இமைக்காமல் அவனையே நோக்கியவள், ஒரே ஒரு முறை கட்டிக்கொள்ளட்டுமா ப்ளீஸ் என்று கண்களை சுருக்கி வினவ, விழிவிரித்து நின்று விட்டான் அவன். அவனது மௌனத்தை சம்மதமாக ஏற்று பற்றியிருந்த 2 கரங்களை எடுத்து அவனது கழுத்தில் மாலையாக கோர்த்து அவன் மார்பில் தன் கன்னம் பதித்தாள். செய்கையற்று கிறங்கி போய் நின்றுவிட்டவன் தன் மார்பில் தலை சாய்த்திருந்தவளை குனிந்து நோக்கினான். எப்படி இயல்பாக மனதின் எண்ணங்களையும் ஆசைகளையும் தட்டி எழுப்புகிறாள்! அவளிடம் தான் தோற்று கொண்டிருப்பதை சுகமாக உணர்ந்தவனுக்கு அவளை தன்னிடம் இருந்து விலக்க தோன்றவில்லை. கௌதம் தன்னை அணைக்கவில்லை என்று வருத்தமாக இருந்தாலும் அவன் தன்னை விலக்கி நிறுத்தாததே அவளுக்கு போதுமானதாக இருக்க கண்மூடி நிம்மதியாக சாய்ந்து விட்டாள். தன்னை அணைத்திருந்தவளின் தோளை பற்றியவன் நித்யா என்று அழைக்க, என்றவள் இப்போது பயம் போய்விட்டதா என்று மென்மையாக வினவினான். அவனை நிமிர்ந்து நோக்கியவள் பின் குறும்பாக, தினமும் இதேபோல் ஒரு முறை இறுக கட்டிக்கொண்டால்தான் பயம் போகும் என்று கண்களை உருட்டி கூற, முறுக்க முயன்று தோற்றவன் ராட்சசி என்று விலக்கி நிறுத்தினான். ஓர் இரவு, வானில் வெள்ளிப்பந்தாய் உருண்டோடி கொண்டிருந்த வெண்ணிலவு சலசலவென சத்தம் எழுப்பி அழகாய் பரவியிருந்த ஏரிக்கரை, பன்னீர் பூக்கள் சிதறி கிடந்த மரத்தடியில் உன்னையும் என்னையும் ஏந்திய மஞ்சம், என் மார்பில் கண்மூடி துயில் கொண்ட நீ, உன் தோளை வருடியபடி சிரிப்புடன் நான். வாழ்க்கை மிகவும் அழகாக சென்று கொண்டிருப்பதாகவே பட்டது நித்யாவிற்கு. பெண்ணே, பிறந்து வளர்ந்த தேசத்தை விடுத்து அங்கே பழகியிருந்த வாழ்க்கை முறைகளை மறந்து விருப்பமற்ற தமிழ்நாட்டில் கால் பதித்து இந்த 6 அடி மனிதனுடன் சண்டையிட்டு அவனை வென்று கடைசியில் அவனிடமே மனதை பறிகொடுத்து இந்த நாட்டையும் காதலனையும் விட்டு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறாள். வந்தபோது இருந்த மனநிலை என்ன, இப்போது இருக்கும் மனநிலை என்ன? சிரிப்பு வந்தது அவளுக்கு. கௌதமின் அறையில் ஜன்னல் வழி தெரிந்த தூரத்து கடல் பரப்பை ரசித்தபடி தனது மாலை காஃபியை பருகிக் கொண்டிருந்தாள் நித்யா. ஷியோர் சார், நிச்சயம் செய்துவிடலாம் என்று கௌதம் யாருடனோ அலைபேசியில் உரையாடியபடியே உள்ளே நுழைவதைக் கண்டு தனது சிந்தனைக்கு தற்காலிக தடையிட்டு அவனை திரும்பி பார்த்தாள். அலைபேசியை அணைத்தபடி அவள் அருகே வந்து நின்றவன் நிமிர்ந்து அவள் முகம் நோக்கினான். காஃபி கப்பை கையில் பிடித்தபடி சந்தோஷ சிவப்பேறிய முகத்துடன் காதலேறிய கண்களுடன் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தாள் நித்யா. வழக்கம் போல் என்ன என்றவனிடம், என்ன, இதுதான் நீ என்னிடம் எப்போதும் கேட்கும் ஒரே கேள்வி. உன்னை பார்ப்பதற்காக என் மதிய தூக்கத்தை தியாகம் செய்து மேக்கப் கூட செய்து கொள்ளாமல் ஓடி வந்திருக்கிறேனே, என் முகத்தை பார்த்தேனும் பேசலாம் இல்லையா என்று வினவ, அவனோ சட்டை பட்டனை கலட்டியபடி சிரிப்புடன் நகர பார்த்தான். கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், செல்கிறாயே என்று அவன் பின்னோடே நடந்தாள். சட்டையை கலட்டியவன் முகம் கழுவ செல்ல குளியலறை வாசலிலேயே நின்றவள் அவன் முகம் கழுவுவதை கண்டபடி
ஏன் கௌதம், நீ எப்போதும் இப்படி சிடுமூஞ்சியாகத்தான் இருப்பாயா? நான் ஆன்ட்டியிடம் சொல்லி உன் சிறுவயது புகைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்போதும் கூட நீ உர்ரென்ற முகத்துடன் தான் இருக்கிறாய். கொஞ்சம் சிரித்தால்தான் என்ன என்று கேட்க, முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தவன், எனக்கும் சேர்த்துதான் நீ எந்நேரமும் திறந்த வாயுடன் இரித்தபடியே திரிகிறாயே என்று கூறினான். இதோடா, பின்ன உன்னை போல் ஐயனார் மாதிரி நானும் இருக்க முடியுமா? என்று திரும்பிக் கொண்டவள் பால்கனியில் அவன் அருகே சென்று அவனை இடித்தபடி நின்றாள். உன் தந்தை இல்லையா? இங்கே இருக்கிறாய் என்றவனிடம், அப்பா வெளியே சென்றிருக்கிறார். வீட்டில் போராக இருந்தது. உன்னை வேறு காலையிலிருந்து பார்க்கவில்லையா? அதனால்தான் வந்துவிட்டேன் என்று சிறுபிள்ளையாக நகைத்தவளை சிரிப்புடன் நோக்கியவன், அலையலையாக காற்றில் பறந்து கொண்டிருந்த கூந்தலை கையில் பிடித்து விரலில் சுருட்டியபடி, நீ எங்கிருந்து வந்தாய் நிதி என்று மென்மையாக வினவ, ஐயோ என்று பதறிப்போன நிதி, ஏன், இன்டர்வியூ அன்று என் பயோடேட்டாவில் தான் பார்த்தீர்களே, நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கிறேன் என்று கூற, தலையை பின்னுக்கு சாய்த்து கடகடவென சிரித்தவன் மக்கு என்று முன் நெற்றியில் குட்டி வைத்தான். ஓ, விளையாட்டுக்குத்தான் கேட்டானா? படுபாவி, பயந்து போனேன் என்று மூச்சு விட்ட நித்யா சட்டென தோன்றிய உணர்வுடன், என்னை என்னவென்று அழைத்தீர்கள் என்று வினவினாள். புரியாமல் அவள் முகத்தை நோக்கியவன், என்னவென்று அழைத்தேன் என்று அவளிடமே வினவினான். அப்போதுதான் அவன் செய்கையை கவனித்தவள் அவன் கையில் சிக்கியிருந்த தன் கூந்தலையும் அவன் தனக்கு வெகு அருகே நின்றிருந்ததையும் கண்டவளுக்கு உள்ளம் துள்ளியது. இது எதையும் உணராது அவள் முகத்தை கண்டபடியே நின்றிருந்தவனை காண்கையில் சிரிப்பு வந்தது. இதில் செல்ல பெயராக நிதி வேறு. என்னை என்ன சொல்லி அழைத்தீர்கள் இப்போது என்று மீண்டும் வினவ, நிதி என்று அழைத்தேன். ஏன் என்றவனிடம், என்னை நிது என்றுதான் அழைப்பார்கள், இதுவரை யாரும் நிதி என்று அழைத்ததில்லை என்று கூறினாள். சிரிப்பும் களிப்பும் கலந்து மென்மையாக மாறிவிட்ட அவன் முகத்தை ரசித்தபடி அவள் நின்றிருக்க, நில ஒளியில் ஜொலித்து கொண்டிருந்த நித்யாவின் முகத்தை அவன் ரசித்து கொண்டிருந்தான். வளவளவென பேசியபடி நின்று கொண்டிருந்தவளை இமைக்க மறந்து அவன் பார்த்து கொண்டிருக்க, அவன் பார்வை மாறிவிட்டதை கண்ட நித்யாவிற்கு முகம் சிவந்து போனது. சிலு சிலுவென தழுவி சென்ற காற்றும், தூரத்து கடற்பரப்பும், பால் பொழியும் நிலவும், தன் அருகே நின்றிருந்த அழகு சிலையும் அவனை மையல் கொள்ள வைத்தது. கூந்தலை வருடிய அவனது கரங்கள் மெல்ல எழுந்து அவள் கன்னத்தை வருட, கூசி சிலிர்த்து போன நித்யா முகத்தை வேறுபுறம் திருப்ப, அவள் அருகே வந்து நின்றவன் பால்கனி கம்பியை இறுக பற்றியிருந்தவளது கைகளை பற்றினான். சொக்கிப்போன விழிகளை நிமிர்த்தி அவன் முகம் நோக்க, அவள் பார்வையில் என்ன கண்டானோ சட்டென அவளை விட்டு விலகி திரும்பி நின்றான். ஏ, என்ன என்று திக்கி திணறியவளது வார்த்தைகள் அவன் காதில் எட்டியதாகவே தெரியவில்லை. பெரிய பெரிய மூச்சுக்களை எடுத்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் விறுவிறுவென நடந்து வெளியே சென்றுவிட, நித்யாவிற்கு தான் ஏமாற்றமாகிவிட்டது. என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் இவன்? இவனது ஒரு பார்வைக்காகவும் ஒரு தீண்டலுக்காகவும் அவள் தினம் தினம் கனவு கண்டு கொண்டிருக்க, படுபாவி சட்டென விலகி சென்று விட்டான். அவளது ஏக்கங்களையும் தவிப்பையும் உணரவே மாட்டான் போலும். பாவி! எரிச்சலுடன் மேலும் சிறிது நேரம் புலம்பியபடி அங்கேயே நின்றிருந்தவள் பின் கீழே சென்றாள். வசந்தியிடம் சென்று, கிளம்புகிறேன் அத்தை என்றதும், சாப்பிட்டு விட்டு செல் கண்ணே என்றவரிடம், வேண்டாம் அத்தை, பசியில்லை என்று சோர்வுடன் கூறியவளிடம், என்னவாயிற்று நித்துமா, உடம்பு சரியில்லையா, என்ன செய்கிறது என்று விசாரித்தவரிடம், ஒன்றுமில்லை அத்தை என்றவள் வருகிறேன் என்று நகர்ந்தாள். கௌதமை சாப்பிட அழைத்து வா வைகுந்தா, தோட்டத்தில் இருக்கிறான் என்று வசந்தி வைகுந்தனிடம் கூற, ஒரு நொடி நின்றவள் பின் இவனை பார்க்காது சென்றாலும் நித்திரை கொள்ள முடியாது, இம்சை பிடித்தவன் என்று மனதுக்குள் வைத்தபடியே தோட்டத்தை நோக்கி நடந்தாள். அங்கே தன்னை சாப்பிட அழைக்க வைகுந்திடம் அவள் இருக்கிறாளா என்று விசாரித்தான் கௌதம். யாரை கேட்கிறீர்கள் தம்பி, நித்யாவையா? ஆமாம், இருக்கிறார்கள் என்று கூற, ஒரு நீண்ட மூச்சை வெளியிட்டவன் அவள் சென்ற பின் வருகிறேன் என்று முடித்தான். இதை கேட்ட வைகுந்தன் சரி என்று விலகி சென்றுவிட, அவனுக்கு பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவிற்குத்தான் கோபமாக வந்தது.
வைகுன் செல்லும் வரை அமைதி காத்தவள், ஓ, நான் சென்றால்தான் வீட்டிற்குள் வருவீர்களாக்கும். நான் இங்கேயே இருந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? தோட்டத்திலேயே பிழைப்பு நடத்த தொடங்கி விடுவீர்களா? என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனதில் என்று பாய துவங்க, அவள் ஆரம்பித்ததும் திடுக்கிட்டு திரும்பிய கௌதம் அவள் கத்தியதும் தலைமுடியை கோதியபடி வேறு பக்கம் பார்த்தான். அப்போதும் அவன் தலை கோதும் அழகை ரசித்த மனதை அடக்கி விறுவிறுவென அவன் அருகே சென்றாள். அவள் தன் அருகே வந்ததும் அவன் நடக்கத் துவங்க அவன் கைப்பற்றி நிறுத்தியவள், ஏன் வைகுந்தண்ணாவிடம் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்க, அவன் அவளது முகத்தையும் பார்க்காமல் அவளுக்கு பதிலும் கூறாமல் வேறு புறம் பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் முகத்தை பற்றி தன் புறம் திருப்பியவளின் கைகளை நித்தி என்று அவன் விலக பார்க்க, ஏன் விலகி செல்கிறீர்கள்? என்ன நடந்து விட்டதென்று இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என் முகத்தை பார்க்கக்கூட பிடிக்காமல் போய்விட்டதோ? நான் சென்றதும் வருகிறேன் என்கிறீர்கள் என்று கத்த, தெரியாமல் சொல்லிவிட்டேன், மன்னித்து விடு தாயே என்று கைகூப்பியவனை, இப்போது கூட என் முகத்தை பார்க்காமல் தான் பேசுகிறீர்கள் என்றவரிடம் பதில் சொல்லாமல் மேலே நடக்கத் தொடங்கினான். கௌதம் என்று ஓடி சென்று அவன் முன்னே நின்றவள், என் முகத்தை பார்க்க மாட்டாயா? நீ என்னை காணாவிடில் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க, உனக்கு என்னதான் வேண்டும் என்று எரிச்சலுடன் அவள் முகம் நோக்கினான். ஹஹஹா, பார்த்து விட்டாயா? எனக்கு என்ன வேண்டும் என்று சிந்திப்பது போல் நடித்தவள், ஒரே ஒரு முத்தம் வேண்டும் என்று கூற அவளை முறைத்தவன், முட்டாள்தனமாக உளறிக்கொண்டு திரியாதே என்று கூறிவிட, ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம், ப்ளீஸ் டா என்று கெஞ்ச, டாவா என்று திகைத்தவன் அவள் காதை பற்றி திருகி, நான் உன் முதலாளி, என்னையே டா என்கிறாயா என்று அவன் திட்டியதும், முதலாளியாயிருந்தாலும் நீ என் காதலனாயிற்றே, அப்படித்தான் அழைப்பேன் என்றவள் அவன் தன் அருகே நின்றிருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவன் கன்னத்தை பற்றி அழுந்த முத்தமிட்டு ஓடிச் சென்றாள்.